Question number 101. Dash is called as the Museum of Human Race. மனித இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு என்ன என்ன அழைக்கப்படுகிறது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவை தான் சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி இந்தியா. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய டைவர்சிட்டி, நிறைய வேற்றுமைகள் பார்க்கலாம். மத ரீதியாகவும், ரிலீஜியன், காஸ்டஸ், சாதி ரீதியாகவும், மொழி ரீதியாகவும், லாங்குவேஜ், இந்த மாதிரி நிறைய டைவர்சிட்டி வேற்றுமைகள் இங்கே பார்க்க முடியறதுனால இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா மியூசியம் ஆஃப் ஹியூமன் ரேஸ், மனித இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோசப் டெனிக்கர் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ 101க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 102. ஏ அசர்ஷன்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா கல்ச்சுரல் டிஃப்யூஷன், அதாவது கலாச்சார பரவல் என்பது கலாச்சார நம்பிக்கைகள் மற்றும் சமூக செயல்பாடுகள் ஒரு குழுவிலிருந்து மற்றொரு குழுவிற்கு பரவுவதாகும். கரெக்ட் தான். கல்ச்சுரல் டிஃப்யூஷன் இஸ் தி ஸ்ப்ரெட் ஆஃப் கல்ச்சர், பிலீஃப்ஸ் அண்ட் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் ஃப்ரம் ஒன் குரூப் ஆஃப் தி பீப்புள் டு another. ஸோ அசர்ஷன் கரெக்ட். ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் லேண்ட்ஸ்கேப்ஸ், கலாச்சார நிலத்தோற்றம் have been defined by the World Heritage Committee as the cultural properties representing the combined works of nature and of a man. அதாவது இயற்கை மற்றும் மனிதனின் ஒருங்கிணைந்த படைப்புகளை குறிக்கும் கலாச்சார பண்புகள் என உலக பாரம்பரிய குழுவால் வரையறுக்கப்பட்டுள்ளது. இதுவும் கரெக்ட் தான். ஆனா இவங்க ரெண்டு பேருக்கு ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கான்னு கேட்டா இல்ல. கல்ச்சுரல் டிஃப்யூஷன் அதோட டெஃபினிஷன், இது வந்து இதோட டெஃபினிஷன். ஸோ அப்போ இதுக்கும் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. ஆர் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் ஏ. கூற்று ஏ மற்றும் ஆறு காரணம் இரண்டும் சரி, கூற்று ஏ காரணம் ஆறுக்கான சரியான விளக்கம் அல்ல. ஸோ அப்போ 102க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. Question number 103. The cultural development is characterized by intellectual, aesthetic and spiritual attainments. அதாவது கல்ச்சுரல் டெவலப்மெண்ட், கலாச்சார வளர்ச்சி என்பது அறிவு, அழகியல் மற்றும் ஆன்மீக சாதனைகளால் வகைப்படுத்தப்படுகிறது என்று மேற்கண்ட கூற்று யாருடையன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கிற எஸ்எம் ஃபேர்சைல்ட். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ 103க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. Question number 104. Which of the following are the causes for the rise of the Marathas? பின்வருவனவற்றுள் மராத்தியரின் எழுச்சிக்கான காரணங்கள் யாவை? ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் த பீப்புள். கரெக்ட் தான். உங்களுக்கு மகாராஷ்டிரா மராத்தாஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மவுண்டன்ஸ் இருக்கும். விந்தியா, சாத்புரா, நிறைய மலைகள் இருக்கும், வேலிஸ், பள்ளத்தாக்குகள் நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால நேச்சுரலாவே அந்த இடத்தோட இயற்கை புவியியல் கூறுகளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரணமா இருந்தா நேச்சர் ஆஃப் த பீப்புள். மராத்தியர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க கொரில்லா வார்ஃபேர் சொல்லுவாங்க. கொரில்லா தாக்குதல், அந்த மறைஞ்சிருந்து தாக்குறதுல அவங்க ரொம்பவே எக்ஸ்பர்ட் அப்படிம்பாங்க. கொரில்லா தாக்குதல். ஸோ இதெல்லாமே அவங்க எழுச்சிக்கான ஒரு முக்கிய காரணம் சொல்லலாம். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்த பக்தி இயக்கம், பக்தி மூவ்மெண்ட் அண்ட் இட்ஸ் இம்பாக்ட். ஸோ நிறைய அது ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் தெரிய வரப்போ மராத்தியர்களுக்கு அவங்களோட ஒற்றுமை, முகலாயருக்கு எதிரான அவங்களோட ஒற்றுமைங்கிறது அவங்களுக்கு தெரிய வந்தது. ஸோ பக்தி இயக்கமும் அதன் தாக்கமும் ஒரு காரணம் தான். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா தி டீஜெனரேஷன் ஆஃப் பிஜாப்பூர் அண்ட் கோல்கொண்டா prompt the Marathas to unite and fight together. பீஜப்பூர், கொல்கொண்டா அரசுகள் கலைந்த சூழலில் மராத்தியர் ஒன்றிணைந்து தங்களுடைய வாழ்க்கையை போராட வேண்டிய உந்துதலை பெற்றனர். அதுவும் கரெக்ட் தான். ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே மராத்தியரின் எழுச்சிக்கான காரணங்கள் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1, 2 and 3. Question number 105. Who was regarded by Shivaji as his guru? எந்த துறவியை சிவாஜி தனது குருவாக ஏற்று மரியாதை செய்தார்? இந்த ஆப்ஷன் ஏ, பி, சி 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா பக்தி இயக்கத்தோட தொடர்புடையவங்க. பக்தி மூமெண்ட், பக்தி இயக்கத்தோட தொடர்புடையவங்க தான் அவங்க 3 பேருமே. ஸோ இதுல குருவா சிவாஜி யார் இது பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கிற ராம்தாஸ். துக்காராம், ஏக்நாத் எல்லாமே பக்தி இயக்கத்தோட தொடர்புடையவங்க தான். ஸோ இதுல ராம்தாஸை தான் அவங்களோட குருவா இது பண்ணாங்க. வேற சிவாஜியோட அப்பா, சிவாஜியோட ஃபாதர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஷாஜி போன்ஸ்லே. அவங்களோட மதர், அம்மா யாருன்னு பாத்தீங்கன்னா ஜீஜாபாய். அவரோட கேர்டேக்கர், இவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், தாதாஜி கொண்டதேவ். So 105க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ.
கொஸ்டின் நம்பர் 106. Who boasted that he would bring the mountain rat in chains? அதாவது சிவாஜியை வந்து தான் இந்த இடத்துல மவுண்டன் ரேட், மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலி அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜியை தான் சொல்றாங்க. யார் அப்படி சொன்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சில இருக்கிற அப்சல் கான் அவர் தான் சொல்லியிருப்பாரு. ஸோ இதுல ஆப்ஷன் இருக்க பாக்கி எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சிவாஜி கூட சண்டைங்கிறது இருந்திருக்கும். முகமது அதில் ஷா அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா 1656 இறந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா சிவாஜி மறுபடியும் அவங்களோட இதை வந்து ரிசீவ் பண்ணுவாரு, மிலிட்ரி கான்குவெஸ்ட்லாம். அவரோட போர் வேலைகள்லாம் மறுபடியும் ஆரம்பிப்பாரு. அது வரைக்கும் அவங்களுக்குள்ள ஒரு டீல் இருக்கும். ஸோ அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்ச நாள் சஸ்பெண்ட் மாதிரி பிரேக் மாதிரி விட்டுருப்பாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் மறுபடியும் சிவாஜி அதை ஆரம்பிப்பாரு, மற்ற நாடுகளை போய் கைப்பற்றுறது எல்லாமே. அதுக்கப்புறம் அவங்களோட பயங்கரமான ஒரு எதிரிங்கிறது அவுரங்கசீப். அவுரங்கசீப் வந்து பாத்தீங்கன்னா டெக்கனோட கவர்னரா, தக்கான ஆளுநராக அப்பாயிண்ட் பண்ணது தான் யாருன்னு பாத்தீங்கன்னா ஷைஸ்டா கான். டெக்கன் கவர்னரா அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்சல் கானை வந்து பாத்தீங்கன்னா பிஜாப்பூரோட சுல்தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி சிவாஜியை வந்துட்டு இது பண்ணணும், கூட்டிட்டு வரணும், அவனை கைப்பற்றி கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு. அப்படிதான் அதுக்குதான் சிவாஜியை வந்துட்டு அவரு மவுண்டன் ரேட், மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் ஆனா இந்த போர்ல கடைசியில வின் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா சிவாஜி தான் ஜெயிச்சிருப்பாரு. ஸோ 106க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 107. சூஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் சிவாஜி. சிவாஜி குறித்த தவறான கூற்றை தேர்ந்தெடு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1659 he killed அப்சல் கான், a notable general of பிஜாப்பூர். அதான் இதில் சொன்னேன்ல. ஸோ அந்த இடத்துல சிவாஜி தான் அவரை கொண்டிருப்பாரு, சிவாஜி தான் ஜெயிச்சிருப்பாரு. ரெண்டாவது, in 1663 he wounded and chased away the Mughal general and Aurangzeb's uncle ஷைஸ்டா கான். அதாவது 1660 அவுரங்கசீபின் மாமனாரும் முகலாய தளபதியுமான ஷைஸ்டா கானை சிவாஜி காயப்படுத்தி துரத்தி அடித்தார். கரெக்ட், அவங்களையுமே ஜெயிச்சிருப்பாரு. ஹி ஆடியஸ்லி டைரக்டட் ஹிஸ் சோல்ஜர்ஸ் டு பிளண்டர் சூரத் இன் 1664. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 1664 சூரத் நகரை சூறையாட தமது படைகளை அனுப்பி வைத்தார். மூணுமே கரெக்ட் தான். ஸோ இப்போ ராங் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆப்ஷன் டி, நன் ஆஃப் தி அபவ், மேற்கண்ட எதுவும் இல்லை. இந்த மூணுமே இயர்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ 101, 107க்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 108. சூஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். அதாவது தவறான கூற்றை தேர்ந்தெடுன்னு சொல்றாங்க. சர்தேஷ் முகி மீன்ஸ் பேயிங் 1/4 ஆஃப் த ரெவன்யூ as ப்ரொடெக்ஷன் மணி. சதீஷ் முகி என்பது மொத்த வருமானத்தில் 4/1 பங்குனாலே அது வந்து பாத்தீங்கன்னா சவுத்து தான் சொல்லுவாங்க, சர்தேஷ் முகி கிடையாது. ஸோ இப்போ இதுல ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இதாயிருக்கு, எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு. சர்தேஷ் முகினா தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சீஃப்டன்ஸோட டியூ, அதாவது அரசருக்கான கட்டணமாக செலுத்துவார். சர்தேஷ் முக் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா அரசன் அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். அதே சவுத்துங்கிறது வந்து சவுத்னாலே 1/4 சார் அப்படின்னு சொல்றேன். ஸோ 4. அப்போ சவுத்துங்கிறது பாத்தீங்கன்னா 1/4 ஆஃப் த ரெவன்யூ ஆஸ் ப்ரொடெக்ஷன் மணி, பாதுகாப்பு கட்டணமாக செலுத்துவது. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கட்டணங்கள், டாக்ஸஸ், அந்த காலத்துல விதிச்ச வரிகள் சிவாஜி டைம்ல. சோ அப்ப இதுல வந்து ராங் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. அப்ப ரெண்டுமே இந்த இடத்துல தப்பு. ஆப்ஷன் சி, போத் 1 and 2. கொஸ்டின் நம்பர் 109. சூஸ் த கரெக்ட் பேர். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சரியான இணை தேர்ந்தெடு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அஷ்டபிரதான்னு சொல்லுவாங்க. சிவாஜியோட கோர்ட்ல இருந்த ஒரு 8 மினிஸ்டர்ஸோட பேரு அஷ்டபிரதான். ஓகேவா? சோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பேஷ்வாங்கிறது பிரைம் மினிஸ்டர், கரெக்ட். அமித்யானா செக்ரட்டரி கிடையாது. அமித்யாங்கிறது பினான்ஸ் மினிஸ்டர், நிதி அமைச்சர். நிதி அமைச்சரை தான் அமித்யா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப செக்ரட்டரின்னு யாரு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, செக்ரட்டரிங்கிறது சச்சிவ் ஆர் ஷுருனாவிஸ். சச்சிவ். ஸோ வாக்கியா நாவிஸ் அப்படிங்கிறது ஃபாரின் மினிஸ்டர் கிடையாது. வாக்கியா நாவிஸ்ங்கிறது இன்டர்னல் மினிஸ்டர், உள்துறை அமைச்சர், இன்டர்னல் மினிஸ்டர். ஃபாரின் மினிஸ்டர் வந்துட்டு சுமந்த் ஆர் துபீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் துவீர் அப்படி சொல்லுவாங்க. ஸோ செகண்டும் தப்பு, தேர்டும் தப்பு. சரை நவோத்துங்கிறது சரை நவ்பத் ஆர் சேனாதிபதினு சொல்லுவாங்க. அது என்னன்னா கமாண்டர் இன் சீஃப், கரெக்ட் தான். நியாயாதீஷ்ங்கிறது சீஃப் ஜஸ்டிஸ், கரெக்ட் தான். ஸோ இப்போ இதுல 3 பேர் தான் கரெக்டா இருக்கு. ஆப்ஷன் பி, 3 இணைகள் மட்டும் தான் கரெக்டா இருக்கு. இதை சொல்லாதது வேற என்னன்னு பாத்தீங்கன்னா பண்டித் ராவ் அப்படின்னா ஹை பிரீஸ்ட்.
பண்டித் ராவ். ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜியோட கோர்ட்ல இருந்த 8 மினிஸ்டர்ஸ், அஷ்டபிரதான் அப்படிம்பாங்க. 109க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. Question number 110. Under which treaties Shivaji agreed to serve as the Mansabdar and assist the Mughals in conquering Bijapur? எந்த உடன்படிக்கையின்படி சிவாஜி மன்சப்தாராக செயல்பட்டு பிஜாப்பூரை கைப்பற்ற முகலாயருக்கு உதவுவதாக ஒப்புக்கொண்டார்? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ட்ரீட்டின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் புரந்தர் உடன்படிக்கை. ஸோ எப்போ சைன் பண்ணியிருப்பாங்கன்னா 11 ஜூன் 1665 சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுபடி தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மன்சப்தாரா இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு சிவாஜியை முகல்ஸ் கிட்ட ஒப்புக்கொண்டிருப்பாரு. ஓகேவா? பட் ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் சில பிரச்சனைகள்லாம் நடந்து அவர் மறுபடியும் அவுரங்கசீப்புக்கு எதிராக மாறிடுவார். ஆப்ஷன்ஸ்ல இருக்க வேற எல்லாமே கர்நாடிக் உடன்படிக்கைங்கிறது 1792 போட்டிருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து பாளையக்காரர்கள் கிட்ட இருந்து வரிய வசூல் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன ட்ரீட்டி இது. அது வந்து கர்நாடிக் ட்ரீட்டி 1792. அதே சூரத் உடன்படிக்கை வந்து பாத்தீங்கன்னா 1775ல கிழக்கிந்திய கம்பெனிக்கும் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் ரகுநாத் ராவ் ஒரு மராத்தியருக்கும் நடுவில் போடப்பட்ட ட்ரீட்டி. அதே பேசின் ஒப்பந்தம் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேசின் ஒப்பந்தம்ங்கிறது 1802. இது வந்து பாத்தீங்கன்னா பாஜிராவ் டூவும் கிழக்கு இந்திய கம்பெனியும் பிரிட்டிஷ் கிழக்கு இந்திய கம்பெனி ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சப்சிடரி அலையன்ஸ்க்காக துணைப்படை கொள்கை. ஸோ 110க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ட்ரீட்டி ஆஃப் புரந்தர் உடன்படிக்கை. Question number 111. Which Peshwa decided that the capital of the kingdom would henceforth be Pune, not Satara? இனி மேற்கொண்டு பூனே நகரமே தலைநகர் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ண பேஷ்வா யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு முன்னாடி சத்தாரா தான் கேபிட்டலா இருந்தது. எந்த பேஷ்வா அதை டிசைட் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சில இருக்கிற பாலாஜி பாஜிராவ். ஸோ இவர் பீரியட்ல தான் 1749ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இவர் இறந்திருப்பாரு. ஷாஹு சிவாஜியோட பேரன் கிராண்ட்சன் வந்து இறந்திருப்பாரு. ஸோ அவர் தான் அந்த மராத்தியர்களோட ஹெட்டா இருப்பாரு. ஸோ அவரோட பேஷ்வாவான இவர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பவர்ஃபுல் ஆகி இனிமே வந்து பாத்தீங்கன்னா பூனே தான் மராத்தியர்களோட தலைநகரம் அப்படிங்கறத முடிவு பண்ணியிருப்பாரு. ஸோ 111க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. Question number 112. Name the family priest of Shambhuji who influenced him in his day-to-day administration. இதுக்கு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, கவி கலாஷ். ஷாஹுங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சிவாஜியோட கிராண்ட்சன், பேரன். அனாஜி தத்தாங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி இறந்ததுக்கு அப்புறம் ஷாம்புஜிக்கும் அனாஜி தத்தாக்கும் தான் சண்டை நடந்திருக்கும். அதுல ஷாம்புஜி ஜெயிச்சு அவரு சிவாஜிக்கு அப்புறம் சக்சஸர் ஆயிருப்பாரு. சிவாஜிக்கு அப்புறம் ஷாம்புஜி தான் அரசனா இருந்திருப்பாரு. தாதாஜி கொண்டதேவ்ங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், சிவாஜியோட கேர்டேக்கர். ஸோ கவி கலாஷ். ஸோ இவங்க 2 பேரா இருக்கட்டும், ஷாம்புஜி கவி கலாஷ், இவங்க 2 பேரையுமே வந்து பாத்தீங்கன்னா அவுரங்கசீப் கண்டுபிடிச்சு அவுரங்கசீப் கொண்டிருப்பாரு. எக்ஸிக்யூட்டட் பை அவுரங்கசீப். ஒன் 112க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 113. அரேஞ்ச் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர், காலை வரிசை படுத்துக அப்படிங்கிறாங்க. ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா பேஷ்வா ரூலோட இது கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதுல ரொம்ப தோற்றுவிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா பாலாஜி விஸ்வநாத், 2வது பாஜிராவ், 3வது பாலாஜி பாஜிராவ். ஸோ 3மே இந்த இடத்துல கரெக்டா தான் இருக்கு. பாலாஜி விஸ்வநாத். ஸோ பாலாஜி விஸ்வநாத்தோட டைம் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா 1713ல இருந்து 1720 வரைக்கும் இருந்திருப்பாங்க. அதே பாஜிராவ் வந்துட்டு 1720ல ஆரம்பிச்சு 1740 வரைக்கும் இருந்திருப்பாங்க. பாலாஜி பாஜிராவ் 1740ல ஆரம்பிச்சு 1761 தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் வரைக்கும் இருந்திருப்பாங்க. ஸோ இது காலை வரிசை படுத்துங்கன்னா 1, 2, 3 ஆப்ஷன் ஏ. 113க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 114. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங். இவங்க வந்து பாத்தீங்கன்னா மராத்தியரோட கான்ஃபெடரசி, மராத்தியர் கூட்டமைப்பு. ஸோ இல்ல கேக்வாடுங்கிறவங்க பரோடாவை சேர்ந்தவங்க, போன்ஸ்லேங்கிறவங்க நாக்பூரை சேர்ந்தவங்க, ஹோல்கர் இந்தூரை சேர்ந்தவங்க, சிந்தியாங்கிறவங்க குவாலியை சேர்ந்தவங்க, அங்க பேஷ்வாங்கிறது பூனா. ஸோ இப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி,
2 3 4 5 1. 114க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 115. ஹஜர் மஜ்லிம் என்பது எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி இருக்கிற ஃபைனல் கோர்ட் ஆஃப் அப்பீல், இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா ஹஜர் மஜ்லிம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் கேவல்ரி, அதாவது குதிரைப்படையின் தலைமை தளபதியை நௌபத் அப்படிம்பாங்க. சுப்பீரியர் ஹெட் ஆஃப் மெனி தேஷ்முக்ஸ் சர்தேஷ் முகி. ஜட்ஜ் ஆஃப் கேனான் லா அண்ட் சென்சர் ஆஃப் பப்ளிக் மாரல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்டித் ராவ். கொஸ்டின் நம்பர் 115க்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. Question number 116. The Kohinoor diamond and the valuable peacock throne were taken away by. அதாவது கோஹினூர் வைரம், மதிப்புமிக்க மயிலாசனம் ஆகியவற்றை யார் கைப்பற்றி சென்றார் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பில இருக்கிற நாதிர் ஷா அவர் தான். அகமது ஷா அப்தாலி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட், மூன்றாம் பானிபட் போர் அதுல வந்திருக்காரு. ஸோ அதுக்கு முன்னாடி நாதிர் ஷா இன்வேஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1739 ஆரம்பிச்சிருக்கும். அவர் இறந்ததுக்கு அப்புறம் அகமது ஷா அப்தாலி வந்து அரசனா இருப்பாரு, அவர் இந்தியாவுக்கு வருவாரு. ஸோ இந்தியாவில் அவர் கைப்பற்றின இடத்தெல்லாம் பாக்குறதுக்கு அப்பாயிண்ட் பண்ண ஒரு கவர்னர் தான் மீர் பாக்ஷிங்கிறவர். ஸோ 116ல கோஹினூர் டைமண்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாரு கைப்பற்றி சென்றிருப்பாங்கன்னா ஆப்ஷன் பில இருக்கிற நாதிர் ஷா. Question number 117. When did Shivaji crown himself by assuming the title of Chhatrapati? சிவாஜி சத்ரபதி என்னும் பட்டத்துடன் எப்போது மணிமுடி சூடிக்கொண்டார்னா ஆப்ஷன் டில இருக்கிற 1674ல. 1674 இன்னும் கரெக்டா சொல்ல போனா 6 ஜூன் 1674 அன்னைக்கு தான் மணிமுடி ஏற்றிருப்பாரு. எங்கன்னா அவரோட ராய்கர்க் கோட்டை வேத முறைப்படி இது பண்ணிருப்பாரு. சத்ரபதி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கிங் அப்படின்னு அர்த்தம். So question number 117க்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. Question number 118. After the Battle of Panipat, who was recognized as the Emperor of Delhi by Abdali? பானிபட் போருக்கு பிறகு அப்தாலி யாரை தில்லியின் மன்னராக அங்கீகரித்தார்? யார் அங்கீகரிச்சிருப்பாரு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பில இருக்கிற ஷா ஆலம் 2, இரண்டாம் ஷா ஆலாம தான் அங்கீகரிச்சிருப்பாங்க. பேட்டில் ஆஃப் பானிபட் எப்ப நடந்திருக்கும்னா 14th Jan 1761. மூணாம் பானிபட் போருங்கிறது இப்பதான் நடந்திருக்கும், இந்த டேட்ல தான் நடந்திருக்கும். இதுல மராத்தாஸை கம்ப்ளீட்ல டிஃபீட் பண்ணிட்டு முகல் எம்பரர் ஷா ஆலம் 2 வந்து பாத்தீங்கன்னா அப்தாலி டெல்லியின் மன்னராக அங்கீகரிச்சிருப்பாரு. ஸோ கொஸ்டின் நம்பர் 118க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 119. Who was the last பேஷ்வா? அதாவது பின்வருபவர்களில் கடைசி பேஷ்வா யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டில இருக்க ரகுநாத் ராவ், அவர் தான் லாஸ்ட் பேஷ்வா. ஸோ பேஷ்வா ரூலர்ஸ்ல ரொம்ப ஃபேமஸான பேஷ்வாங்கிறது பாலாஜி பாஜிராவ். லாஸ்டா ஃபர்ஸ்ட் வந்து பாலாஜி விஸ்வநாத், ரெண்டாவது பாஜிராவ், மூணாவது பாலாஜி பாஜிராவ். பாலாஜி பாஜிராவுக்கு அப்புறம் யாரெல்லாம் இருந்திருப்பாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா பாலாஜி பாஜிராவோட பையன் மாதவராவ், அதுக்கப்புறம் அவரோட பிரதர் நாராயண் ராவ் இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அகைன் மாதவராவ் 2, அதுக்கப்புறம் பாஜிராவ் 2, லாஸ்டா உங்களுக்கு ரகுநாத் ராவ். ஸோ இவரோட பேஷ்வாங்கிற ரூல் வந்து இவர் தான் கடைசி பேஷ்வா. ஸோ 119க்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 120. சூஸ் த கரெக்ட் பேர். சரியான இணையை தேர்ந்தெடுன்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலோ மராத்தா வார்ஸ் கூட அசோசியேட் ஆன ட்ரீட்டிஸ், ஆங்கில மராத்திய போர்கள். ஓகேவா? ஸோ ட்ரீட்டி ஆஃப் சால்பாய்ங்கிறது 1782 கரெக்ட். ட்ரீட்டி ஆஃப் பசீன்ங்கிறது 1802ல சைன் பண்ணியிருப்பாங்க, அதனால அது மட்டும் தப்பு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் ஆங்கிலோ மராத்தியா வாரே ஆரம்பிச்சிருக்கும். ட்ரீட்டி ஆஃப் பூனாங்கிறது 1817. ஸோ 1 and 3 தான் கரெக்ட் இந்த இடத்துல. அப்போ எத்தனை பேர்கள் கரெக்ட்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சில இருக்கிற 2 இணைகள் 2 pairs. கொஸ்டின் நம்பர் 120க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 121. The 3 large நயன்காராஸ் ஆஃப் தமிழ்நாடு does not include. தமிழ்நாட்டின் 3 பெரிய நயன்காரர்களுள் சேராது. நயன்காரா சிஸ்டம்ங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர்.
கிருஷ்ணதேவராயர் தான் உங்களுக்கு நாயங்கரா ஆட்சிங்கிறதே நிறுவியிருப்பாரு. ஸோ தமிழ்நாட்டுல எந்த இடத்துல இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில இருக்காது. ஸோ செஞ்சி, தஞ்சாவூர், மதுரை இந்த 3 இடத்துல இருக்கும். திருச்சியில நாயங்கரர் சிஸ்டம்ங்கிறது இல்லை. 121க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. Question number 122. Consider the statements and choose the wrong one. கூட்டுகளை கருதல் கொண்டு தவறான ஒன்றை தேர்ந்தெடுன்னு சொல்றாங்க. Statement 1. The Saraswati Mahal Library was built by the Nayak rules and enriched by Sarfoji II. Correct தான். First statement correct. அதை கட்டினவங்க வந்து ஒரிஜினலி கட்டினது நாயக் ரூல், அதை என்ரிச் பண்ணது சர்ஃபோஜி டூங்கிறவர். அதுக்கப்புறம் தேவநாகரி வாஸ் த ஸ்கிரிப்ட் யூஸ் டு ரைட் த மராத்தி லாங்குவேஜ் சொல்றாங்க. இல்லை, மராத்தி மொழியில் அமைந்த ஆவணங்கள் தேவநாகரி எழுத்து வடிவம் கிடையாது, மோடி அப்படிங்கிற எழுத்து வடிவம். எழுத்து வடிவம் பேர் மோடி. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. மூணாவது ஸ்டேட்மெண்ட், இட் கண்டெய்ன்ஸ் a record of the day to day proceeding of the Maratha court. அதாவது பிரெஞ்சு மராத்தா கரஸ்பாண்டன்ஸ் அலுவலர்கள் 18ஆம் நூற்றாண்டில் பிரெஞ்சு மராத்திய இடையே நடந்த கடித போக்குவரத்து ஆகியன ஆவணங்களாக அமைந்துள்ளன. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டுமே தான் இந்த இடத்துல தப்பு. எது தவறானதுன்னா ஆப்ஷன் பி, 2 ஒன்லி. ஸோ கொஸ்டின் நம்பர் 122க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 123. அரேஞ்ச் த சக்சஸர்ஸ் ஆஃப் சிவாஜி கிரானிக்கலி. சிவாஜியின் ஆட்சிக்கு பிறகு வந்தவர்களை காலவரிசைப்படி எழுதவும். ஸோ சக்சஸர்ஸ் ஆஃப் சிவாஜி, சிவாஜிக்கு அப்புறம் யாருன்னா ஷாம்பாஜி வந்திருப்பாரு, அதுக்கப்புறம் ராஜாராம், அப்புறம் ஷாஹு, அப்புறம் ஷாம்பாஜி 2. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் இந்த இடத்துல. ஸோ சிவாஜியோட பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்பாஜியோட யங்கர் பிரதர் தான் ராஜாராம். ராஜாராமுக்கு அப்புறம் யார் வந்திருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஷாம்பாஜியோட பையன் ஷாஹு, அதாவது சிவாஜியோட பேரன். அதுக்கப்புறம் யாருன்னா ராஜாராமோட பையன், அவனை ஷாம்பாஜி 2ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இந்த ஆர்டர். 123க்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. Question number 124. Sarfoji II established dash that produced herbal medicine for humans and animals. அதாவது மனிதர்களுக்காகவும் மற்றும் விலங்குகளுக்காகவும் மூலிகை மருந்துகளை தயாரிக்க இரண்டாம் சர்போஜியால் நிறுவப்பட்டது. ஆப்ஷன் டியில் இருக்கிற தன்வந்திரி மஹால். ஸோ இது நாலுமே ஆப்ஷன்ல இருக்கிற நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா சர்போஜி 2 அவர் தான், சர்போஜி 2ங்கிற மன்னர் தான் நிறுவியிருப்பாரு. சரஸ்வதி மஹால்ங்கிறது நமக்கே தெரியும், அது ஒரு நூலகம், லைப்ரரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்தம்பல் சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல், ஃப்ரீ ஸ்கூல், இலவச பள்ளி. அதே நவவித்யா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மாடர்ன் எஜுகேஷன், அதாவது அரசால் நடத்தப்பட்ட மாடர்ன் எஜுகேஷன் இன் ஸ்டேட் ரன் ஸ்கூல்ஸ், அரசால் நடத்தப்பட்ட பள்ளிகளில் நவீன கல்வி அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா நவவித்யா. நவனாலே நவீனம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ 124க்கு ஆன்சர் டி, ஹெர்பல் மெடிசன் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா தன்வந்திரி மஹால். 124க்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. Question number 125. Name the book which was not written by Sarfoji II. கீழ்கண்டவற்றுள் இரண்டாம் சர்போஜியால் எழுதாத புத்தகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் குமார சம்பவம், சம்பு, தேவேந்திர குரவஞ்சி, முத்ர ரக்ஷஸ் ஜயா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சர்போஜி தான் எழுதியிருப்பாரு. ஆப்ஷன் டியில் இருக்கிற குமார சம்பவம் இது வந்து பார்த்தீங்கன்னா காளிதாசர் எழுதியிருப்பாரு, காளிதாசன். ஸோ 125க்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. Question number 126. Under Peshwa administration at the village level, dash was responsible for the remission of the revenue collections to the center. Village levelல ரெவென்யூ கலெக்ஷனுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பேஷ்வா நிர்வாகத்தில் கிராம அளவில் வருவாய் வசூலை மத்திய அரசுக்கு அனுப்பும் பொறுப்பை யார் ஏற்றிருந்தார் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கிற பட்டேல், அவர் தான் இது பண்ணியிருக்காரு. அதே தேஷ்முக்குங்கிறவர் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னு சொல்லலாம், டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல ரெவென்யூ கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், மாவட்ட அலுவலர். அதே குல்கர்னிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா பட்டேலோட அசிஸ்டன்ட், பட்டேலுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக, பட்டேலோட உதவியாளர். கோட்வால் அப்படிங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அர்பன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல. ஸோ இது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல பட்டேல். அதே நகர் ஊராட்சியில, நகர நிர்வாகத்துல வந்து நகர அளவில் யார் இது பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கோட்வால், டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ்ல.
ஸோ 126க்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, பட்டேல். Question number 127. Who started the Maratha rule in Tanjavur in 1676? அதாவது 1676 மராத்தியர் ஆட்சியை தஞ்சாவூரில் துவங்கியது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கிற வெங்கோஜி. அதே கிருஷ்ணதேவராயர் நயன்கரா சிஸ்டம்ங்கிறத ஆரம்பிச்சிருப்பாரு. வெங்கோஜிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாந்தாஜி தான் அதோட சக்சஸரா இருந்திருப்பாரு. ஸோ அதை ஆரம்பிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெங்கோஜி. 127க்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. Question number 128. The phrase unity in diversity, வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை பயன்படுத்தியவர் ஆப்ஷன் டியில் இருக்க ஜவஹர்லால் நேரு. இதே வி.ஏ. ஸ்மித் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை எத்னாலஜிக்கல் மியூசியம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இனங்களின் அருங்காட்சியகம். So question number 128க்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. Question number 129. Which two languages were declared as classical language in the same year? அதாவது ஒரே ஆண்டில் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டன எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கிற தெலுங்கு அண்ட் கன்னடா. ஸோ இது வரைக்கும் 6 மொழிகளை வந்து நம்ம செம்மொழிகளாக அறிவிச்சிருப்போம் கிளாசிக்கல் லாங்குவேஜஸாக. ஸோ ஃபர்ஸ்ட் அறிவிச்ச மொழிங்கிறது தமிழ் 2004. அதுக்கப்புறம் சான்ஸ்கிரிட் 2005. தெலுங்கு கன்னடா இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 2008 அறிவிச்சிருப்பாங்க. மலையாளம் 2013 அண்ட் லாஸ்ட்டாக ஒரிசாவோட லாங்குவேஜ் 2014 அறிவிச்சிருப்பாங்க. ஸோ இதில் ஒரே ஆண்டில் அறிவிச்ச இதுங்கிறது தெலுங்கு அண்ட் கன்னடா 2008. ஸோ கொஸ்டின் நம்பர் 129க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 130. இந்தியா இஸ் a secular state because இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு ஏனெனில் ஏ வந்து பார்த்தீங்கன்னா வி டோன்ட் ஹேவ் எனி அஃபிஷியல் ரிலீஜன் லாங்குவேஜ். கரெக்ட். நமக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வ மதம்ங்கிறது எதுவுமே சொல்லியிருக்க மாட்டோம். நம்ம வந்து செக்யூலர் ஸ்டேட்டுங்கிறத நம்ம ப்ரியாம்பிள்லேயே சொல்லியிருப்போம். எவ்ரி ஒன் ஹேஸ் த ஃப்ரீடம் டு ஃபாலோ ரிலீஜன் ஆஃப் தியர் சாய்ஸ். ரைட் டு ஃப்ரீடம்ங்கிறது ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் ஆர்டிகல் 25 to 28 சொல்லியிருப்பாங்க. ஸோ த கான்ஸ்டியூஷன் ப்ராஹிபிட்ஸ் டிஸ்கிரிமினேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் ரிலீஜன். ஆமாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 15 படி நம்ம வந்துட்டு எந்த ஒரு இதுலையும் பாகுபாடு காமிக்க கூடாது அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்மே கரெக்ட். அப்போ 130க்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும், ஆல் ஆஃப் தி அபவ். Question number 131 பாருங்க. Which of the following was the capital during the region of கரிகால சோழா? ஸோ கீழ்கண்டவற்றில் எது கரிகால சோழனின் ஆட்சி காலத்தில் தலைநகராக விளங்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, உறையூர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்குன்னா திருச்சிராப்பள்ளியில் இருக்கு. ஓகேங்களா. ஸோ காஞ்சிபுரம் இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர் காலத்துடைய தொடக்க கால தலைநகரமாக இருந்தது. ஓகேங்களா. இதுக்கு அப்புறமா தான் என்ன ஆச்சு, இதுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம் மகாபலிபுரம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கேபிட்டலாக மாற்றினாங்க. ஸோ நெக்ஸ்ட் தஞ்சாவூர் வந்து பார்த்தீங்கன்னா விஜயாலய சோழன் இவருடைய பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா எது கேபிட்டலாக இவர் கன்சிடர் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் தான். ஓகேங்களா. அதுக்கப்புறமா முதலாம் ராஜேந்திர சோழன் இருக்காரு இல்லைங்களா, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்தை வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டலாக மாற்றிருப்பாரு. ஸோ இவருக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டலாக கொண்டு ரூல் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 132. சூஸ் த ரைட் ஆன்சர். சரியான விடையை தேர்ந்தெடுக்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ அபவுட் த சோலாஸ்? ஸோ சோழர்கள் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, அசோக கல்வெட்டில் சோழர்கள் பற்றி முதல் முறையாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது வந்து பார்த்தீங்கன்னா சரி. ஸோ த ஃபர்ஸ்ட் மென்ஷன் ஆஃப் த சோலாஸ் இஸ் இன் த அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன். நெக்ஸ்ட் பாருங்க, தேவர் இண்டிபெண்டன்ட் ரூலர்ஸ் இன் தமிழ்நாடு. ஓகேங்களா. ஸோ தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அவங்க ஒரு சுதந்திர அரசாக தான் செயல்பட்டாங்க. சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுதந்திர அரசாக தான் ஒருத்தவங்க வென்று அதுக்கப்புறம் செயல்பட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் 3 பாருங்க, கன்னியாகுமரி இன்ஸ்கிரிப்ஷன் அண்ட் அன்பில் பிளேட்ஸ் கிவ் இன்ஃபர்மேஷன் ஆஃப் த சோலாஸ். ஸோ கன்னியாகுமரி கல்வெட்டு மற்றும் அன்பில் சாசனம் சோழர்கள் பற்றிய தகவலை தருகிறது. ஸோ இது கொடுத்துருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 1, 2 and 3 ஆர் கரெக்ட். ஓகேங்களா. ஸோ இந்த அசோகர் கல்வெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் பாறை கல்வெட்டு சொல்லுவாங்க. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சேரர், சோழர், பாண்டியர் இவங்க எல்லாரை பற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்வெட்டு தான் சொல்லியிருக்கோம்.
ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 133. ஹியூவான் ஸ்வாங் விசிட்டட் காஞ்சிபுரம் டூரிங் த பீரியட் ஆஃப் டேஷ். ஹியூவான் ஸ்வாங் யாருடைய ஆட்சி காலத்தில் காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாருடைய காலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மவர்மா 1. நரசிம்மவர்மா 1 இவருடைய காலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பார். ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மன் இருக்கார் இல்லைங்களா, அவருடைய பையன். மகேந்திரவர்மா பல்லவருடைய பையன் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நரசிம்மவர்மன், முதலாம் நரசிம்மவர்மர். சரி, நெக்ஸ்ட் நரசிம்மவர்மா 2 இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு நிறைய பேர் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, சங்கர பக்தன். சங்கர பக்தன் இவரை சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கைலாசநாதர் கோயில், அது மட்டும் இல்லாமல் மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை கோயில், ஓகேங்களா, மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை கோயில் மற்றும் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயில், இதை கட்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் நரசிம்மவர்மன். ஓகேங்களா. அதே போல ஆகம பிரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு பேரும் இருக்கு. ஸோ கொஸ்டின் நம்பர் 133 பாருங்க. ஹியூவான் ஸ்வாங் விசிட்டட் காஞ்சிபுரம் டூரிங் த பீரியட் ஆஃப் டேஷ். ஹியூவான் ஸ்வாங் யாருடைய ஆட்சி காலத்தில் காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்தார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நரசிம்மவர்மருடைய காலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூவான் ஸ்வாங் வந்திருப்பார். ஸோ நரசிம்மவர்மன் யாரு? முதலாம் நரசிம்மவர்மன் முதலாம் மகேந்திரவர்மனுடைய மகன். ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் பாருங்க, 2ஆம் நரசிம்மவர்மன் பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ 2ஆம் நரசிம்மவர்மன் யாரு? ஸோ இவருடைய பெயர்கள்லாம் வந்து பாருங்க, சங்கர பக்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சங்கர பக்தன் அப்படின்னா என்னன்னு ஏன் இவரை சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கைலாசநாதர் கோயில் எங்க இருக்கு? காஞ்சிபுரத்தில் இருக்கு. ஸோ காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயிலும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரை கோயில், மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை கோயில், இது ரெண்டுத்தையுமே கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவர் சங்கர பக்தன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகம பிரியன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகம விதிப்படி கோயில்களை கட்டியிருப்பார், அதனால இவரை ஆகம பிரியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாத்திய வித்யாதரன். ஸோ வாத்திய வித்யாதரன் இது ஏன்னு பார்த்தீங்கன்னா இவர் இசைக்கருவிகளை பயன்படுத்தியிருப்பாரு. ஸோ அதனால வாத்திய வித்யாதரன் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இரண்டாம் நந்திவர்மன் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இரண்டாம் நந்திவர்மன் இவரை பற்றி முக்கியமாக சொல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா வைகுண்ட கோயிலை கட்டியிருப்பார். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி கைலாசநாதர் கோயில் வந்து யார் கட்டினதுன்னு பார்த்தோம், நரசிம்மவர்மா 2. இவர் வந்து பார்த்தீங்கன்னா வைகுண்ட பெருமாள் கோயில், இது எங்க இருக்கு, இதுவும் காஞ்சிபுரத்தில் தான் இருக்கு. ஸோ இதை கட்டினது வந்து பார்த்தீங்கன்னா இவர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் மூன்றாம் நந்திவர்மன், இவர் முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா நந்தி கலம்பகம் சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அந்த நந்தி கலம்பகம் என்னும் நூலுடைய பாட்டுடை தலைவன் தான் யாரு, மூன்றாம் நந்திவர்மன். ஓகேங்களா. ஸோ இந்த நந்தி கலம்பத்துடைய ஆசிரியர் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ ஆசிரியர் பெயர் நமக்கு தெரியாது. ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 134. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். அமுக்த மால்யதா இஸ் எ லிட்ரேச்சர் வாஸ் ரிட்டன் பை கிருஷ்ணதேவராயா. ஸோ கரெக்டானு பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ கிருஷ்ணதேவராய எழுதிய இலக்கிய நூல் அமுக்த மால்யதா. நெக்ஸ்ட் பாருங்க, இந்நூல் பெண் ஆழ்வாரான ஆண்டாள் பற்றி வடமொழியில் கூறுகிறது. ஸோ புக் வாஸ் ரிட்டன் இன் சான்ஸ்கிரிட் அபவுட் ஆண்டாள் எ ஃபீமேல் ஆழ்வார். இது வந்து பார்த்தீங்கன்னா தவறு. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தவறு, ஃபர்ஸ்ட் சரி. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சரி. அப்போ இது எந்த மொழியில் எழுதப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு மொழியில் எழுதப்பட்டது. அமுக்த மால்யதா என்பது தெலுங்கு மொழியில் எழுதப்பட்டது. சரி, அப்போ இதே போல வடமொழியில் ஒரு நூல் எழுதியிருக்காரு யாரு, கிருஷ்ணதேவராயர். சான்ஸ்கிரிட்ல ஒரு நூல் எழுதியிருக்காரு. அந்த நூலுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாம்பாவதி கல்யாணம். ஸோ ஜாம்பாவதி கல்யாணம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வடமொழியில் எழுதப்பட்டது அவரால். சரி, நெக்ஸ்ட் பாருங்க, அமுக்த மால்யதா இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் அணிந்த பின்னர் அணிவிப்பது, தான் அணிந்த பின்னர் கொடுப்பது. இதுதான் நம்ம என்ன சொல்றோம், இந்த அமுக்த மால்யதா அப்படின்றதுக்கான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ ஹூ வியர்ஸ் அண்ட் கிவ் அவே, ஹூ வியர்ஸ் அண்ட் கிவ்ஸ் அவே garlands. ஸோ மாலை வந்து பார்த்தீங்கன்னா தான் அணிவித்த பிறகு கொடுப்பது. ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் 135 பாருங்க. மதுரா விஜயம் இஸ் எ புக் வாஸ் ரிட்டன் பை டேஷ். மதுரா விஜயம் என்னும் நூலை இயற்றியவர் கங்காதேவி. ஸோ இவங்க ஏன் இயற்றியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய ஹஸ்பண்ட் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது குமார கம்பனா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை சுல்தான்ஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வென்று இருப்பார். ஸோ அதை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா குறிக்கக்கூடிய நூல் தான் இந்த மதுரா விஜயம். இதை எழுதுனது தான் யாரு, கங்காதேவி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா. ஸோ அல்லசாணி பெத்தன்னா இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயருடைய அவையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கவிஞர். இவர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிதாமகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆந்திர பிதாமகன் அப்படின்ற இவர் சொல்லுவாங்க. இவர் இயற்றிய நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனுசரிதம், ஹரிஹரா சுதம். ஸோ இந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இயற்றிய நூல் அல்லசாணி பெத்தன்னா. நெக்ஸ்ட் பாருங்க, திருமலாம்பா தேவி இவங்க இயற்றிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா வரதாம்பிக பரிணாயம். வரதாம்பிக பரிணாயம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இயற்றியது. ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 136. ஸோ சூஸ் த கரெக்ட் chronological ஆர்டர். காலவரிசைப்படி சரியானவற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, பராந்தக சோழன், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், குலோத்துங்கன். ஸோ எல்லாமே ஆர்டர் கரெக்டாக தாங்க இருக்கு. ஓகேங்களா. ஸோ ராஜராஜனுடைய இவங்களுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹையரார்கி இருக்கும். ஸோ ஹையரார்கி கரெக்டாக தான் இருக்கும். சரி, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 2 3 4. ஓகேங்களா. சரி, ஒவ்வொரு ஆளை பற்றி நம்ம பார்ப்போம். குலோத்துங்க சோழன் இவர் என்ன சொல்லுவோம், சுங்கம் தவிர்த்த சோழன் சொல்லுவோம். ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா சுங்க வரி நீக்கி இருப்பார், அதனால இவரை சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா சோழ சாளுக்கிய கலப்பில் வந்த முதல் அரசர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ராஜேந்திரன். ராஜேந்திரனை நம்ம என்ன சொல்லலாம், கங்கை கொண்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இவருடைய பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கங்கை கொண்டான், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடாரம் கொண்டான், பண்டித சோழன், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பேர் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மும்முடி சோழன் சொல்லுவோம், முடிகொண்ட சோழன் சொல்லுவோம் இவர். ஓகேங்களா, முடிகொண்ட சோழன் சொல்லுவோம். ஸோ மும்முடி சோழன் நம்ம யார் சொல்லுவோம்னா இவருடைய தந்தையா இருக்கக்கூடிய ராஜராஜ சோழனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மும்முடி சோழன் சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா காந்தலூர் சாலையில
பாஸ்கர ஒரு சேர அரசர் வென்றிருப்பார். பாஸ்கர ரவிவர்மன்ற சேர அரசர் வென்றிருப்பாரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இலங்கையில 5ஆம் மகிந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வென்றிருப்பாரு. அதே மாதிரி பாண்டிய மன்னனான அமரபுஜந்தன் இவர் வென்றிருப்பார். ஸோ பாண்டிய மன்னன், சேர மன்னன், இலங்கை மன்னன் இவங்க 3 பேரையும் வென்றிருப்பாரு. அதனால தான் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மும்முடி சோழன் அப்படின்ற பேர் வந்திருக்கும் முதலாம் ராஜராஜாக்கு. ஓகேங்களா? ஸோ பராந்தக சோழன் இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா மதுரை கொண்டான்னு சொல்லுவாங்க இவரை, அதாவது மதுரையும் ஈழமும் கொண்டான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய காலத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா உத்திரமேரூர் கல்வெட்டு நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா? உத்திரமேரூர் கல்வெட்டு புடை ஓலை முறையை வந்து பற்றி சொல்லக்கூடியது, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடியது, தற்போது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பராந்தக சோழனுடைய கல்வெட்டு தான். அதே மாதிரி பொன்வேய்ந்த சோழன் சொல்லுவோம். ஏன் பொன்வேய்ந்த சோழன் சொல்கிறோம்? ஸோ சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் நடராஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தாலான கூரை நெய்ந்திருப்பார். ஸோ அதாவது பராந்தக சோழன் 1. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹவு மெனி இயர்ஸ் ராஜராஜ சோழா அண்ட் ராஜேந்திர சோழா ரூல் ஜாயின்ட்லி? ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் எத்தனை ஆண்டுகள் இணைந்து கூட்டாக ஆட்சி புரிந்தனர்? 2 ஆண்டுகள்ங்க. சரிங்களா? 1012 1014 வரைக்கும். ஸோ இந்த 2 ஆண்டுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் தந்தை மற்றும் மகன் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் சேர்ந்து ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 138. Which of the following title is not adapted by மகேந்திரவர்ம பல்லவா? ஸோ மகேந்திரவர்ம பல்லவனுடைய செருப்பு பேர் அல்லாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அவனி சிம்மன் தான். ஓகேங்களா? ஸோ மத்தவிலாசன், மத்தவிலாசன், விசித்திர சித்தன், சங்கீர்ண ஜாதி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய பேருனா மகேந்திரவர்மனுடைய பேர். மகேந்திரவர்ம பல்லவன் இருக்காரு இல்லைங்களா? ஸோ அவருடைய பேர் தான். ஸோ அவனி சிம்மன் அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம விஷ்ணு, சிம்ம விஷ்ணுவோடைய இன்னொரு பேர் சிம்ம விஷ்ணு. ஸோ அவனி சிம்மன் அப்படின்றதுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா உலகின் சிங்கம்னு சொல்லுவாங்க, லயன் ஆஃப் வேர்ல்டு, லயன் ஆஃப் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க, உலகின் சிங்கம். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிற்கால சோழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தோற்றுவித்தது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். அவனி சிம்மன் என்று அழைக்கக்கூடிய இந்த சிம்ம விஷ்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிற்கால சோழர்களை தோற்றுவிச்சிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் இவருக்கு அப்புறம் வந்தவர் தான் யார்? மகேந்திரவர்ம பல்லவன். இவருடைய டைட்டில்ஸ் தான் இருக்கக்கூடிய மற்ற அனைத்தும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 139. India will be a land of many faiths, equally honored and respected, but one national outlook. Who said this? இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும். சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா? அதே போல இது சம்பந்தமா ஒரு எழுதின புக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா புக்கும் பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கும். ஸோ இவர் யார்? ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர், நம்ம நாட்டுடைய முதல் பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ஒரு பீரியட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஐடிஸ்லாம் நிறைய கொண்டு வரும். ஃபர்ஸ்ட் ஐஐடி வந்து பார்த்தீங்கன்னா 1951 ஐஐடி வெஸ்ட் பெங்காலில் கொண்டு வந்திருப்பாங்க, காரக்பூர்ல. ஓகேங்களா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியலிஸ்ட். சரி, நெக்ஸ்ட் பாருங்க மகாத்மா காந்தி. ஸோ இவரை பற்றி நம்மளுடைய தேச பிதா அப்படின்னு சொல்லுவோம். வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா 1915 இவர் வந்திருப்பாரு இல்லைங்களா? ஜனவரி 9. இந்த நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ டே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? கிராமத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாரு. கிராமம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொன்னது யாரு? மகாத்மா காந்தி. நெக்ஸ்ட் பிஆர் அம்பேத்கர். பிஆர் அம்பேத்கர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். இந்திய அரசமைப்பின் தந்தை யாரு? டாக்டர் பிஆர் அம்பேத்கர். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிராஃப்டிங் கமிட்டியோட ஹெட்டா இருந்திருப்பாரு அம்பேத்கர். ஓகேங்களா? அதே போல 1923 இவர் வந்து ஒரு புக் எழுதியிருப்பார், ப்ராப்ளம் ஆஃப் இந்தியன் ருபி அண்ட் இட்ஸ் ப்ராப்ளம் ஆஃப் இந்தியன் ருபி, இட்ஸ் ஒரிஜின் அண்ட் இட்ஸ் ஆரிஜின் அண்ட் இட்ஸ் சொல்யூஷன். ஸோ ரூபாய் பற்றிய பிரச்சனைகளும் தீர்வுகளும் சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருப்பார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்கனாமிக்கல் ரீதியாக ஒரு முக்கியமான புக்கு. இந்த புக்கு அடிப்படையாக கொண்டு தான் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா துவங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்
சர் சையத் அகமது கான். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலிகார் இயக்கம். ஸோ இந்த அலிகார் இயக்கத்தை உருவாக்குறது யாருன்னு கேட்டீங்கன்னா இவர் தான். 1875 அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்திருப்பாரு. ஸோ முஸ்லீம்ஸும் இந்துஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பறவைகளோட இரு கண்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த கூற்று சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், ஒரு பறவையோட இரு கண்கள் மாதிரி முஸ்லிம்ஸ் அண்ட் இந்துஸ். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 140. சூஸ் த கரெக்ட் chronological ஆர்டர். ஸோ காலவரிசைப்படி சரியானவற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹையரார்கி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் யார் வருவா? சிம்ம விஷ்ணு. இவருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்மவர்மன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் மகேந்திரவர்மன். அதுக்கப்புறம் முதலாம் பரமேஸ்வரன். அதுக்கப்புறம் இரண்டாம் நரசிம்மவர்மன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் பரமேஸ்வரன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையரார்கி. ஸோ நம்ம என்ன கேட்டிருக்காங்க? காலவரிசைப்படி கேட்டிருக்காங்க. சரி, இதுக்கு காலவரிசை பொறுத்துவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ராஜசிம்மன். ராஜசிம்மனோட இன்னொரு பேர் என்ன? நெக்ஸ்ட் கொஸ்டின்ல பாருங்க. Who was the Pallava king also called Rajasimha? So answer option C. நரசிம்மவர்மா 2. இரண்டாம் நரசிம்மவர்மா தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ராஜசிம்மா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இங்கே இரண்டாம் நரசிம்மர் எங்க இருக்காரு? இங்க இருக்காரு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க சிம்ம விஷ்ணு. சிம்ம விஷ்ணு ஃபர்ஸ்ட்ல இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க நரசிம்மவர்மா 1 அண்ட் நரசிம்மவர்மா மகேந்திரவர்மா 1. ஓகேங்களா? ஸோ நம்ம மேட்ச் பண்ண என்ன வருது? ஸோ 2 4 3 1. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி 2 4. கொஸ்டின் நம்பர் 142. The famous விருபாக்ஷா டெம்பிள் இஸ் located at the place of dash. ஸோ புகழ்பெற்ற விருபாக்ஷா கோவில் அமைந்துள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹம்பி. ஸோ இந்த ஹம்பின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகரோடைய தலைநகரம். விஜயநகரோடைய கேபிட்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹம்பி. ஓகேங்களா? ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருபாக்ஷா டெம்பிள் அமைந்திருக்கு. அடுத்து சிதம்பரம். சிதம்பரம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நடராஜர் கோயில் இருக்குது சிதம்பரத்தில். ஸோ முதலாம் பராந்தக சோழன் பொற்கூரை வந்து வேந்தார் இங்கே. அடுத்து காஞ்சிபுரம் கோயில்களின் நகரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? காஞ்சிபுரம் கோயில்களின் நகரம் சொல்லலாம். வேற என்ன? ஏரிகளின் நகரம். கோயில்களின் நகரம், ஏரிகளின் நகரம் காஞ்சிபுரம். ஸோ இங்கே தான் காஞ்சிபுரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வைகுண்ட பெருமாள் கோயில் இருக்கு, கைலாசநாதர் கோயில் இருக்கு. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 143. ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எது வேறுபட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, மும்முடி சோழன். ஸோ மும்முடி சோழன் என்பது யாருடையது பட்ட பெயர்? ராஜராஜ சோழன். இவருடைய சிறப்பு பெயர் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா மும்முடி சோழன். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இந்த காந்தலூரில் சேரரையும் பாண்டிய மன்னனையும் இலங்கையில் இருக்கக்கூடிய 5ஆம் மகிந்தன். ஸோ இவங்க எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வென்றதாலே ஒரு மும்முடி சோழன் அப்படின்னு ஒரு பேர் வந்தது. அதே முடிகொண்ட சோழன் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திரன். இது மூணுமே யாருடைய பேர்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திரன். முதலாம் ராஜேந்திரன், முடிகொண்ட சோழன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, கங்கை கொண்ட சோழன் அப்படின்ற பேர் ஏன் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் மகிபாலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசரை வென்றாரு. மகிபாலர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாளுக்கிய அரசரை வெல்லும் போது அவருக்கு கிடைத்தது அந்த கங்கை கொண்டான் அப்படின்ற பட்டம். அதே போல கடாரம் கொண்டான் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடாரம் என்ற பகுதி எங்க இருக்குன்னு இந்த ஸ்ரீவிஜயம் சொல்லுவாங்க. ஸோ ஸ்ரீவிஜயம் இது எதெல்லாம் உள்ளடக்கணும்னு பார்த்தீங்கன்னா மலேசியா, சுமித்ரா, ஜாவா, ஸோ இந்த பகுதிகளை உள்ளடக்கியது தான் இந்த ஸ்ரீவிஜயம் சொல்லுவாங்க. ஸோ இதை வென்றதால இவருக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கடாரம் கொண்டான். அடுத்து பண்டித சோழன். பண்டித சோழன் ஏன்னு பார்த்தீங்கன்னா கல்வியில் சிறந்து விளங்கினார், அதனால இவர் பண்டித சோழன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 144. How many pairs are correctly matched? எத்தனை இணைகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது?
ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க சிம்ம விஷ்ணு அவனி சிம்மர், ஸோ அவருடைய பேர் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் பாருங்க மகேந்திரவர்மன், முதலாம் மகேந்திரவர்மன் குணபாரன், கரெக்ட். அடுத்து பாருங்க முதலாம் நரசிம்மவர்மன் மாமல்லன், இதுவும் பார்த்தீங்கன்னா சரி. அடுத்து நரசிம்மன் 2 வந்து பார்த்தீங்கன்னா சங்கர பக்தன், இதுவும் கரெக்ட். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 4 இணைகளும் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. ஸோ அவனி சிங்கம் நான் பார்த்தோம் இல்லைங்களா, லைன் ஆஃப் த வேர்ல்டு, உலகின் சிங்கம்னு சொல்லுவாங்கன்னு சொன்னோம். குணபாரன் அப்படின்ற பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த குணங்களை படித்ததால இவர் குணபாரன் சொல்றாங்க. மாமல்லன் மற்போரில் சிறந்தவர். சங்கர பக்தன், ஸோ இந்த காஞ்சி கைலாசநாதர் கோயில், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் கடற்கரை கோயில், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் கட்டினார். சரிங்களா? சரி நெக்ஸ்ட் 145 கைலாசநாதர் டெம்பிள் இஸ் கால்டு டேஷ். நம்ம கைலாசநாதர் கோயில் கட்டினது யாருன்னு பார்த்தோம், இரண்டாம் நரசிம்மவர்மன் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இதோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட இன்னொரு சிறப்பு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜே சிம்மேஸ்வரம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ராஜ சிம்மேஸ்வரம் சொல்லுவாங்க அந்த கோயிலை. சரிங்களா? ராஜேஸ்வரம் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்தை சொல்லுவாங்க. கங்கை கொண்ட சோழபுரம் என்ன சொல்லுவாங்க, ராஜேஸ்வரம் சொல்லுவாங்க. இதே ராஜராஜேஸ்வரம்னு என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் இருக்கு இல்லைங்களா, ராஜராஜன் கட்டினது, அதை வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரம் சொல்லுவாங்க. அதே போல இலங்கையில அதாவது மகாதிட்டா அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. ஸோ அந்த மகாதிட்டா அப்படின்ற இடத்துல ஒரு கோயில் கட்டினாரு, அந்த கோவிலும் என்ன சொல்லுவாங்க, இது ரெண்டுத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரம் சொல்லுவாங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில ஒரு கோயில் கட்டியிருப்பார், சிவதேவாலே அப்படின்னு சொல்லுவாங்க. சிவதேவாலே, இது வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில ஒரு கோயில் கட்டியிருப்பார். ஸோ இது எல்லாமே வந்து இந்த மூணும் ராஜராஜ சோழனுடையது. இது வந்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழனது. இது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் நரசிம்மவர்ம பல்லவன் உடையது. ஓகேங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 146 பாருங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கிடெக்சர் இஸ் மகேந்திரவர்மன் ஸ்டைல்? கீழ்கண்டவற்றுள் மகேந்திரவர்மன் கட்டிடக்கலை பாணியை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மகேந்திரவர்மன் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, ராக்கட் டெம்பிள்ஸ், பாறை குடைவரை கோயில். ஸோ மண்டகப்பட்டு அப்படின்ற இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு குடைவரை கோயிலை கட்டியிருப்பாரு. எந்த ஒரு சிமெண்ட் செங்கல்லாம் பயன்படுத்தாம மலைகளை குடைந்து அங்கே உள்ள வந்து சிலை வைத்தார். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு மிக்கது. முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணதே யாருன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்ம பல்லவன். அதனால இது மகேந்திரவர்ம பாணின்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த ஒற்றைக்கல் ரதங்கள், சிற்ப மண்டபங்கள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய பாணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமல்லன், இவருடைய பையன் இருக்கார் இல்லைங்களா மாமல்லன் பாணின்னு சொல்லுவாங்க. நரசிம்மர் பல்லவன் இருக்கார் இல்லைங்களா, அவருடைய பாணி. ஸோ கட்டுமான கோயில்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராஜசிம்மன் பாணி அல்ல நந்திவர்மன் பாணின்னு சொல்லுவாங்க. ராஜசிம்மன் அல்லது நந்திவர்மன் பாணி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 147. The famous musician ருத்ராச்சாரியா lived during யாருடைய பீரியட்ல? மகேந்திரவர்மன், முதலாம் மகேந்திரவர்மன் காலத்துல தான் புகழ்பெற்ற இசைக்கலைஞரான ருத்ராச்சாரியார் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்திருப்பாரு. சரிங்களா? ஸோ இந்த மகேந்திரவர்மனை பற்றி நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு வேற என்ன தகவல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் சேத்தக்காரின்னு சொல்லுவாங்க. சேத்தக்காரி அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா கோயில்களை கட்டுபவன். ஸோ கோயில்களை கட்டுபவன் சேத்தக்காரி அப்படின்னா. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கோயில் பார்த்தீங்கன்னா திருவதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருவதி அப்படின்ற இடத்துல சிவன் கோயில் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்லலாம். இதுக்கு சேத்தக்காரி அப்படின்னா கோயில்களை கட்டுபவன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஆப்ஷனில் நரசிம்மவர்மன் கொடுத்துருக்காங்க. நரசிம்மவர்மர் இவரை பற்றி சிறப்பு என்ன? முதலாம் நரசிம்மவர்மனை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இருந்தாலும் இதை தாண்டி வேற நம்ம பார்க்காதது என்ன இருக்கு அப்படின்னா வாதாபி கொண்டான் சொல்றோம். இவருடைய பேர் வாதாபி கொண்டான். அதே போல இவருடைய காலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா யுவான் ஸ்வாங் வருகை புரிந்திருப்பாரு. எங்க? காஞ்சிபுரத்துக்கு போயிருப்பாரு. காஞ்சிபுரத்துக்கு இவருடைய காலத்தில் தான் யுவான் ஸ்வாங் போயிருப்பாரு. வாதாபி கொண்டான்னு இவரை சொல்லுவோம். ஸோ இவர் தான் என்ன பண்ணியிருப்பார், இரண்டாம் புலிகேசியை வென்றிருப்பாரு.
சாளுக்கிய அரசரான இரண்டாம் புலிகேசியை வென்றிருப்பாரு. அவருடைய தலைநகரமா இருக்கிறது வாதாபி அப்படின்ற பகுதியை வென்றிருப்பாரு. அதனால வாதாபி கொண்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வேற இவருடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் ஆதரிச்சிருப்பாரு. தண்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் ஆதரிச்சிருப்பாரு முதலாம் நரசிம்மவர்ம பல்லவர். ஸோ இந்த தண்டின் அப்படின்ற ஒரு எழுதின நூல் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா தசகுமார சரிதம். தசகுமார சரிதம். ஓகேங்களா. ஸோ அடுத்து அபராஜித்தன். ஸோ அபராஜித்தன் என்பவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி பல்லவ அரசன். இவரை பற்றி தான் சொல்லணும் அப்படின்னா கடைசி பல்லவ அரசன் ஆதித்ய சோழரால தோற்கடிக்கப்பட்டார். ஓகேங்களா. ஸோ பரமேஸ்வரன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சிறப்பானவர் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் 148. Who got the title கங்கையும் கடாரமும் கொண்ட சோழன். ஸோ கங்கையும் கடாரமும் கொண்ட சோழன் என்னும் பட்டத்தை பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திரன், முதலாம் ராஜேந்திரன். ஓகேங்களா. ஸோ கங்கையும் கடாரமும் கொண்டான். நம்ம ஆல்ரெடி முன்னாடி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ கங்கை கடாரம் இந்த பகுதிகள் எல்லாம் பிரீஃபாக பார்த்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ கங்கை கொண்டான் ராஜேந்திரன். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா. ஸோ கங்கை என்பது என்ன பார்த்தோம், மகிபாலரை வென்றிருப்பாரு. கடாரம் என்பது ஸ்ரீவிஜயம் பகுதிகளை வென்றிருப்பாரு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேற யார் இருக்கா, முதலாம் ராஜராஜன். இவருடைய பேர்கள் என்ன இருக்கு, பொன்னியின் செல்வன் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம இன்னும் பார்க்கல இல்லையா. பொன்னியின் செல்வர் யார் சொல்லுவோம், இவர் தான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் சிவபாத சேகரன் சொல்லுவோம், ஜெயம் கொண்டான் சொல்லுவோம். இது எல்லாமே இவருடைய பேர் தாங்க, ஜெயம் கொண்டான். அதுக்கப்புறம் மும்முடி சோழன், அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் இவருடைய பேர். பராந்தக சோழன் பார்த்துருக்கோம், பொற்கூரை வேண்டவர், மதுரையும் ஈழமும் கொண்டார், உத்திரநூல் கல்வெட்டுக்கு சிறந்தார்னு பார்த்தோம். குலோத்துங்க சோழன், முதலாம் குலோத்துங்க சோழன் பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ முதலாம் குலோத்துங்க சோழன் வந்து பார்த்தீங்கன்னா சோழ சாளுக்கிய வழியில் கலப்பில் வந்த முதல் அரசர் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜராஜன் இருக்காரு. ஓகேங்களா. இவருடைய மகன் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திரன், இன்னொருத்தவங்க குந்தவை. ஸோ இவருடைய பொண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. குந்தவைக்கும் விமலாதித்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாளுக்கிய அரசருக்கும் திருமணம் ஆகுது. இவங்களுக்கு 2 பேருக்கு பிறந்தவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜ நரேந்திரன் சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ இவங்க இந்த அங்கமாதேவிக்கும் இந்த சாளுக்கிய அரசர் இவங்க 2 பேருக்கும் பிறந்தவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த முதலாம் குலோத்துங்கன். ஸோ சோழ சாளுக்கிய வழியில் வந்தவர். ஸோ இவருடைய இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சாளுக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க, ராஜேந்திர சாளுக்கியன். ஸோ இவர் தான் முதலாம் குலோத்துங்கன் அப்படின்னு நம்ம அழைக்கப்படுது. ஓகேங்களா. Question number 149. Who used gunpowder in the war against Vijayanagar kingdoms in Belgaum? ஸோ பெல்காமில் நடைபெற்ற போரில் வெடிமருந்து தயாரித்தது, வெடிமருந்தை பயன்படுத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, முகமது கவான். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் முகமது ஷா இருக்காருங்களா, இவருடைய படை தளபதி. ஸோ இவர் நல்ல ஒரு நிர்வாகம் பண்ணியிருப்பாரு. கடைசியில் இவர் கையாலே கொலை செய்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திட்டம் திட்டி சூழ்ச்சி பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அலாவுதீன் ஹாசன் இவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா 1347 இந்த பாமினி கிங்டமே தோற்று வச்சது இவர் தான். அதுக்கப்புறம் முதலாம் முகமது ஷா, இவருடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வாரங்கல் போரில் ஒன்றில் வெற்றி பெற்றிருப்பாருங்க. வாராங்கல் போர், இந்த போர்ல இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்கோட்டா கோட்டை வென்றிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மாசனம் பச்சை நீலக்கல் கொண்ட இந்த சிம்மாசனத்தை எடுத்துட்டு வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ இந்த வாரங்கல் போர்ல வென்று அதை எடுத்துட்டு வந்து இவங்களுடைய அரியாசனமாக பயன்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் 150. Who entered the சுல்தானே இன் மதுரை சுல்தானி அரசை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யார்? குமாரகம்மனா. ஆன்சர் ஆப்ஷன் சி. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் புக்கருடைய மகன். ஸோ இந்த போர்ல வெற்றி பெற்றதை பற்றி எழுதுனது என்னது, மதுரா விஜயம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல். நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா, மதுரா விஜயம் நூல். அந்த மதுரா விஜயம் நூலை எழுதியது யார், இவருடைய மனைவி கங்காதேவி. ஓகேங்களா. அடுத்து 2ஆம் தேவராயர், இவரை பற்றி சொல்லணும்னா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சங்கம வம்சத்திலே சிறந்த அரசர். சங்கம வம்சத்தின் சிறந்த அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். ஓகேங்களா. அடுத்து சாளுவ நரசிம்மர், இவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாளுவ டைனாஸ்டியை தோற்று வச்சிருப்பாரு. அதே போல திருமலை தேவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரவேடி டைனாஸ்டியை தோற்று வச்சிருப்பாரு.
ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் நம்பர் 151. நிக்கோலோ கோண்டி who visited விஜயநகர் was a dash. விஜயநகருக்கு விஜயம் புரிந்த நிக்கோலோ கோண்டி என்பவர் ஒரு இத்தாலிய நாட்டு பயணி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் பாரசீக பயணிலாம் யார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த அப்துல் ரசாக், இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாரசீக பயணி. அப்துல் ரசாக். போர்த்துகீசிய பயணியில் யாருன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானவர் இந்த நுனிஸ், பயாஸ், இவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போர்த்துகீசிய பயணி. சீன பயணி நமக்கு தெரியும் பாக்யான், இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு எடுத்துக்காட்டுக்காக. பாக்யான், யுவான் ஸ்வாங், இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சீன பயணி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 152. 152 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பாமினி கிங்டம்ல இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ், பாமினி டைனாஸ்டியில இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அமீரி ஜும்லா, மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ், நிதி அமைச்சர். வஷிரி அராசப், வெளியுறவுத்துறை அமைச்சர். அடுத்து சதாரி ஐகான், இவர் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ், தலைமை நீதிபதி. அதுக்கப்புறம் கொத்தவால் அப்படின்றது சீஃப் ஆஃப் போலீஸ், காவல்துறை தலைவர். ஸோ நம்ம மேட்ச் பண்ண என்ன வருது? 3142. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வருது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 153. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஒரு பாமினி அரசியல் அமைச்சர்கள் இருக்கக்கூடிய பிரதம மந்திரிக்கு அவருடைய இணைந்து செயல்படுவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதாவது லெப்டினன்ட் ஹூ வாஸ் அசோசியேட் வித் த லெப்டினன்ட் ஆஃப் த பாமினி கிங்டம். ஸோ பிரதம மந்திரியோடு இணைந்து செயல்படுவர் யாரு? பேஷ்வா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அப்போ பிரதம மந்திரி அல்லது இந்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்றவர் யாரு? அவர் வக்கீல் உஸ் சல்தானா. இதில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர்னு சொல்லலாம், இல்லை பிரதமர்னு சொல்லலாம் இவரு. ஓகேங்களா? வசீலி சல்தானா, சாரி வக்கீலுஸ் சல்தானா. வரிசி குல் அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மற்ற அமைச்சர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர். ஓகேங்களா? மற்ற அமைச்சர்களுடைய பணியை வந்து மேற்பார்வையிடுவர்னு சொல்லலாம். மற்ற அமைச்சருடைய பணியை மேற்பார்வையிடுவரை வசிரி குல் அப்படின்னு சொல்றோம். நசீர் அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உதவி நிதி அமைச்சர். அவர் நம்ம என்ன சொல்றோம்? நசீர் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 154. ஸோ நிக்கோலோ கோண்டி அண்ட் அப்துல் ரசாக் விசிட்டட் இந்தியா டூரிங் த ரீஜன் ஆஃப் டேஷ். இந்தியாவில் நிக்கோலோ கோண்டி மற்றும் அப்துல் ரசாக் யாருடைய ஆட்சி காலத்தில் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர். ஓகேங்களா? விஜயநகர். இந்த நிக்கோலோ கோண்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கிட்டின், இவங்க ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய ஆட்சி காலத்தில் வந்திருப்பாங்க? முதலாம் தேவராயருடைய ஆட்சி காலத்தில் வந்திருப்பாங்க. அதே போல அப்துல் ரசாக் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் தேவராயருடைய ஆட்சி காலத்தில் வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் வேற என்னென்ன பயணிகள்லாம் இவங்க விஜயநகர் ரூரல்ஸ்ல வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுனிஸ், பயாஸ், இபின் பட்டுட்டா, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகர் கிங்டம்ல வந்த டிராவலர் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 155. Pluralism is the keystone of Indian dash. ஸோ பன்முகத்தன்மை என்பது இந்தியா கலாச்சாரத்தின் மைல்கல்லாகும். ஓகேங்களா? ஸோ கீஸ்டோன் ஆஃப் இந்தியன் கல்ச்சர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நம்ம பார்த்துருக்கோம். இந்த கலை, லாங்குவேஜாக இருக்கட்டும், அது கல்ச்சர், பாரம்பரியம், ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பன்முகத்தன்மை ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும், ஒவ்வொரு பகுதிக்கும், ஒவ்வொரு ரீஜியனுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இனங்களின் இந்தியா பல்வேறு இனங்களின் அருங்காட்சியகம் ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. பல்வேறு இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லிட்டு V.S. ஸ்மித் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அதே போல் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொழிகளின் அருங்காட்சியகம். இந்தியா பல்வேறு மொழிகளின் அருங்காட்சியகம் யார் சொல்லியிருப்பாங்க? சா அகத்தியலிங்கம் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? Question number 156. Choose the correct statement about ஹரிகேசரி மாரவர்ம பாண்டியன். ஹரிகேசரி மாரவர்ம பாண்டியன் பற்றி சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இவர் வந்து பார்த்தீங்கன்னா கூன் பாண்டியன் அப்படின்னு சொல்றாங்க. வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் இவரை சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றினார். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்.
ஸோ இவருடைய இந்த குணம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சரி பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால பண்ணதால இவர் என்ன பண்ணியிருப்பார், சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றிருப்பாரு. அதனால இந்த சமண மதத்தின் மீது வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு வெறுப்பு உண்டாயிருக்கும். ஸோ அதனால இந்த சமணர்களை வந்து பார்த்தீங்கன்னா கழுவேற்றம் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்ட். அடுத்து பாருங்க, தேர்ட்ல முதலாம் மகேந்திரவர்மன் மற்றும் முதலாம் நரசிம்மவர்மன் இவங்களுடைய சமகாலத்தோர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் கரெக்ட். ஸோ போத் ஆல் த ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ஸோ பாண்டியர்களுடைய முதல்ல தலைநகரம் எது இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொற்கை தான் இருந்துச்சு. தொடக்க காலத்தில் தலைநகரம் கொற்கை இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை இதோட தலைநகரமாக மாற்றப்பட்டது. ஸோ நம்ம தமிழ் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் தலைநகரம் சொல்லி ஒரு ஊர் சொல்லியிருப்பாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி. ஸோ பாண்டியர்களுடைய இரண்டாம் தலைநகரமாக திருநெல்வேலி கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 157. Which of the following statement are true with regard to ராஜேந்திர சோழா? ஸோ ராஜேந்திர சோழனை பற்றி சரியான கூற்று கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, கங்கை கொண்ட சோழன் என்னும் பட்டத்தை சூற்றி கொண்டார். கரெக்ட், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ வட இந்தியா வரைக்கும் போயிட்டு மகிபாலர் வென்று வந்திருப்பாரு. ஸோ அதனால கங்கை கொண்ட சோழன் அவருக்கு பட்டம் கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் தெற்கு சுமித்ராவை இவர் கைப்பற்றியிருப்பார். ஸோ அதை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? தெற்கு சுமித்ரா அப்படின்றது இந்த ஸ்ரீ விஜயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ இதுவும் கரெக்ட். அடுத்து தலைநகரை தஞ்சாவூரிலிருந்து கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு மாற்றினார். ஆமாம், இதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்ட். ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜயாலய சோழன் வந்து வந்தப்ப தலைநகர் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு மாற்றிருப்பாரு. அடுத்து ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. He married his daughter அங்கமாதேவி to ராஜேந்திர சோழா 3. ஓகேங்களா? தன் மகள் அங்கமாதேவியை 3ஆம் ராஜேந்திர சோழனுக்கு மனம் முடித்தார். இது வந்து பார்த்தீங்கன்னா தவறு. ஸோ 3ஆம் ராஜேந்திர சோழன் என்பவர் சோழ அரசருடைய சோழ வம்சத்தின் கடைசி அரசர். ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து யாரு கூட திருமணம் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னா, நம்ம இந்த சோழ சாளுக்கிய கலைப்பொழி பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஸோ ராஜராஜ நரேந்திரன். ஸோ அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கு பிறந்தவர் தான் யாரு? முதலாம் குலோத்துங்கன். ஓகேங்களா? சோழ சாளுக்கிய கலப்பில் பிறந்த முதல் சோழ அரசர் முதலாம் குலோத்துங்கன். இவருடைய பேர் தான் சுங்கம் தவிர்த்த சோழன் நம்ம பார்த்தோம். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ. 1, 2 and 3 ஆர் கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 158 பாருங்க. Who hailed the Pandian kingdom as the richest and most splendid province in the world? பாண்டிய அரசு செல்வ செழிப்புமிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என்று கூறியவர் யார்? மார்க்கோ போலோ. ஓகேங்களா? ஆன்சர் ஆப்ஷன் சி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இட்டாலி நாட்டு பயணி, இட்டாலியன் டிராவலர். அதுக்கப்புறம் இபின் பட்டுட்டா யாருன்னு பார்த்தீங்கன்னா மொரோக்கோ நாட்டு பயணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இபின் பட்டுட்டா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகர் பீரியட்ல வந்திருப்பாரு. அதே போல நிக்கிட்டின்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர் பீரியட்ல வந்தக்கூடிய ஒரு ரஷ்ய நாட்டு பயணி. ஓகேங்களா? ஃபிர்தௌசி இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷானாமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் எழுதியிருப்பார். ஷானாமா. ஸோ இந்த நூலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்மாசனத்தை பற்றி சொல்லியிருப்பார். பச்சை நீல நிற கல் கொண்ட சிம்மாசனத்தை பற்றி கூறியிருப்பார் இந்த ஷானாமா அப்படின்ற நூலில். நெக்ஸ்ட் பாருங்க 159. How many monarchs were there in பாமினி டைனாஸ்டி? பாமினி வம்சத்தில் எத்தனை அரசர்கள் இடம்பெற்றுள்ளனர் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. 18 அரசர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாமினியில கிங்டம் இருக்காங்க. ஸோ முதல்ல தோற்றுவிச்சது யாரு? அலாவுதீன் ஹாசன். தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாமினி கிங்டம் தோற்றுவிச்சிருப்பார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதில் 18 அரசர்கள் இருந்திருப்பாங்க. சரி இந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வேற, பட் இருந்தாலும் இது ரிலேட்டடாக நம்ம பார்ப்போம். 16 அப்படின்றது எது கூட நம்ம ரிலேட் பண்ணலாம்? மகாஜனபதங்கள். ஸ்டார்டிங்ல மகாஜனபதங்கள் 16 இருந்துச்சு. அதுல முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா 4. என்னென்ன அந்த 4? இந்த மகாஜனபதங்கள்ல முக்கியமான 4 சொல்றாங்க. அதோடைய பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகதம், அவந்தி, கோசலம், வத்சம். ஸோ இந்த 4 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது மகாஜனபதங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 160. Which of the following was the highest unit of the Chola administration? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் மண்டபம். இல்லை, ஃபர்ஸ்ட் இந்த சோழ பேரரசு எப்படி பிரிக்கிறாங்க? மண்டலம் பிரிக்கிறாங்க. மண்டலம்க்கு அப்புறம் நாடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூற்றம், அதுக்கப்புறம் கிராமம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையரார்கி. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the highest unit of Chola administration எதுன்னு பார்த்தீங்கன்னா மண்டலம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. இதே the lowest administration, மிக சிறிய அலகு எதுன்னு கேட்டீங்கன்னா கிராமம்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இந்த கிராமத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய குடியேறாங்க இல்லைங்களா விவசாயத்துக்காக, அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பகுதியை ஊருன்னு சொல்லுவாங்க. அவங்க ஊரார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நில உடைமையாளர் மூலயமா தான் ஒரு சில பேச்சுவார்த்தைகளும் நடத்துவாங்க. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 161 பாருங்க. டேஷ் இஸ் ட்ரைனேஜ் சேனல். தேவைக்கு அதிகமான நீரை வெளியேற்றுறது வடி. பேர்லேயே இருக்கு பாருங்க, வடி. ஓகேங்களா. ஸோ வாய்க்கால் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தேவையற்ற நீரை வெளியேற்றுவது. ஸோ தேவையான நீரை கொண்டு வருவது தான் வந்து பார்த்தீங்கன்னா வாய்க்கால். ஓகேங்களா. தேவைப்படும் நீரை கொண்டு வருவது வாய்க்கால். அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுமக்களுக்கு கொண்டு வந்தாங்கன்னா அதை ஊர் வாய்க்கால்னு சொல்லுவோம். நாடு முழுவதும் கனெக்ட் பண்ணாங்கன்னா அதை நாடு வாய்க்கால்னு சொல்லுவோம். ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் 162. So choose the correct chronological order. ஸோ ஃபர்ஸ்ட் சங்கமம் வருஷம் வரும், ரெண்டாவது சால்வ வரும், அடுத்து 3, 4. ஓகேங்களா. சரி, நம்ம பார்த்தோம்னா ஆன்சர் என்ன வருது? 2, 1, 3, 4 வரும். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ இந்த சங்கமத்துடைய இயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1336 இருந்து 1485 வரைக்கும். சால்வ டைனாஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1485 இருந்து 1505 வரைக்கும். துளுவ வம்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1505 இருந்து 1570 வரைக்கும். லாஸ்டா இருக்கக்கூடிய இந்த ஆரவீடு வந்து பார்த்தீங்கன்னா 1570 இருந்து 1696 வரைக்கும். ஓகேங்களா. இதுல இந்த 1565 ஒரு போர் வரும். அதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகர் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும். அந்த போர்ல தான் தலைக்கோட்டை போர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ராட்சச தங்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. ராட்சச தங்கடி அப்படின்னு அந்த போர் சொல்லுவாங்க. சரிங்களா. அடுத்து 163 பாருங்க. which was the most common animal depicted on the pillars of Vijayanagara style? ஸோ விஜயநகர கட்டிட தூண்கள் பெரும்பாலும் காணப்படும் விலங்கு எது? குதிரை. ஓகேங்களா. ஆன்சர் ஆப்ஷன் பி. அது இப்போ விஜயநகர் இருக்காங்க, இவங்களுடைய சின்னம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வராகன். அதாவது பன்றி. இதான் வந்து இவங்களுடைய சின்னம். ஸோ இவங்களுடைய இவங்க வந்து உருவாக்கின நகர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வித்யாநகர்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இதோட பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகர் அப்படின்னு மாற்றிருப்பாங்க. விஜயநகரம்னா வெற்றியின் நகரம் சொல்லுவாங்க. ஓகேங்களா. வெற்றியின் நகரம் அப்படின்னு அர்த்தம் விஜயநகர் அப்படின்றதுடைய பேர். ஸோ இதில் அதிகமாக காணப்படக்கூடிய சின்னம் குதிரை. அதே மாதிரி சிந்து சமவெளி இருக்கு இல்லைங்களா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல குறியீடுகள் இருக்கு இல்லைங்களா, அந்த குறியீடுகள்ல அதிகமாக காணப்படக்கூடிய முத்திரை எந்த முத்திரைன்னு பார்த்தீங்கன்னா மீனுடைய முத்திரைங்க. ஸோ சிந்து சமவெளி மக்கள் பயன்படுத்தக்கூடிய குறியீடுகள்ல அதிகமாக முத்திரை இருக்கும். அது எந்த விலங்குடைய முத்திரைன்னு கேட்டாங்கன்னா மீன். ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் 164. ஸோ பயணிகள் கொடுத்துருக்காங்க, அவங்க எந்த காலத்தில் வந்திருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, நமக்கு யாரு? நிக்கோலோ டி கொண்டி யாருடைய காலத்தில் வந்தாரு? முதலாம் தேவராயர். ஸோ தேவராய 1. அப்துல் ரசாக் 2ஆம் தேவராயர் காலத்தில் வந்தாரு. யுவான் ஸ்வாங் நரசிம்மவர்மன் காலத்தில் வந்தாரு. அதே போல் டொமிங்கோ பயாஸ் கிருஷ்ணதேவராயுடைய காலத்தில் வந்தார். ஸோ இதை மேட்ச் பண்ண என்ன வருது? ஆன்சர் ஆப்ஷன் டி 4132. ஓகேங்களா. ஸோ இந்த பயணிகளை பற்றி நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அடுத்து பாருங்க, ஹவு மெனி பேர்ஸ் ஆர் கரெக்ட்லி மேட்ச்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த புக்ஸ் யாரெல்லாம் எழுதினாங்க, அது கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜாம்பாவதி கல்யாணம் யார் எழுதினார்? கிருஷ்ணதேவராயர் எழுதினார். கரெக்ட். ஒரு சான்ஸ்கிரிட் நூல், வடமொழி நூல் பார்த்தோம். ஷியானாமா ஃபிர்தௌசி இதுவும் எழுதியிருக்காரு. அந்த பச்சை நீல நிறக்கல் சிம்மாசனத்தை பற்றி இதில் குறிப்பிட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் பாருங்க, மகாத்தியம், பாண்டுரங்க மகாத்தியம். ஸோ தெனாலிராமன் எழுதியிருப்பாரு. கிருஷ்ணதேவராயுடைய அவையில் அலங்கரிச்ச முக்கியமான ஒரு இவர் தெனாலிராமன். ஓகேங்களா. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சரியா இருக்கு. அடுத்து கிருதார்ஜுனியம் அப்படின்றது
பாரவி இவர் எழுதுனது தான். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 4 pairs ஆர் கரெக்ட். ஸோ இந்த பாரவி அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருடைய ஆட்சி காலத்தில் வந்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா பல்லவ அரசர் சிம்ம விஷ்ணு இல்லைங்களா, முதல்ல பிற்கால பல்லவரை தோற்றுவிச்சார் சிம்ம விஷ்ணு, அவருடைய காலத்தில் வந்திருப்பார். அவரே ஒரு ஆதரிச்சிருப்பார். இவர் ஏற்றின் உள்ள கிருதார்ஜினியம். ஓகேங்களா. Question number 166. A target has been set to make India TB free by அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. காசநோய் இல்லாத இந்தியாவை எந்த டார்கெட் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது, எந்த வருஷம் அப்படின்றது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபிக்ஸ் வந்து பண்ணியிருக்கிறது இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 2025ல வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்காக கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கு. அதில் முக்கியமான ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா நிக்ஷய் மித்ரா அப்படின்ற ஒரு ஸ்கீம். ஸோ டிபிக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிபியை பற்றி பார்க்கணும்னா நமக்கு பயாலஜியில் இது எந்த நுண்ணுயிரியால ஏற்படுது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படின்ற ஒரு நுண்ணுயிரியால் நமக்கு இது ஏற்படுது. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. மற்றபடி அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 2030 இருக்கா, ஸோ 2030 இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்றத ஐநா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 17 கோல்ஸ் வந்து நம்ம வந்து ரீச் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து எஜுகேஷன், ஸோ நெக்ஸ்ட் பாவர்ட்டி அபாலிஷ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டு, இந்த மாதிரி ஒரு 17 கோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி அந்த 2030க்குள்ளே ரீச் பண்ணணும். அதுவும் சஸ்டெயினபிளாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நிலையான நீடித்த வளர்ச்சியாக இருக்கணும் அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 2017 இருக்குது. இது என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாகவே நம்ம வந்து சைன் பண்ணியிருக்கோம். அதாவது இந்தியா உட்பட அனைத்து நாடுகளும், இந்தியா, சைனா, யுஎஸ்ஏ உள்ளிட்ட பொருளாதாரத்தில் பெரிய நாடுகளாக சைன் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ எமிஷன் ஆஃப் கார்பன். ஓகேங்களா. ஸோ ஜீரோ எமிஷன் அப்படின்னா கார்பன் வெளியீடு அப்படிங்கிறது 0% இருக்கணும் அப்படின்றதுக்காக இதை நோக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசுமை ஹைட்ரஜன் திட்டம், ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் எத்தனால் கலக்கக்கூடிய பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறது, இப்போ வந்து 20% அப்படிங்கிறது கலக்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதை எல்லாமே கார்பன் எமிஷனை கம்மி பண்ணுறதுக்காக தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 167. இன் விச் டிஸ்ட்ரிக்ட் த வெம்பகோட்டா எக்ஸ்காவேஷன் சைட் இஸ் லொகேட்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெம்பகோட்டை அகழ்வாராய்ச்சி தளம் அமைந்துள்ள மாவட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விருதுநகர் அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேங்களா. அடுத்தது சிவகங்கையில் என்ன அமைஞ்சிருக்கு அப்படின்னா கீழடி. ஓகேங்களா. கீழடி தளம். இங்கே கீழடியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு ஒரு எக்ஸிபிஷன். ஓகேங்களா. இதுவுமே இப்போ அமைச்சிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். நெக்ஸ்ட் ஈரோடு பார்த்தீங்கன்னா கொடுமணல். அடுத்தது வெள்ளூர் பையம்பள்ளி. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 168. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மல்டிபர்பஸ் சீவீட் பார்க் இஸ் லொகேட்டட் இன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் முதல் பல்நோக்கு கடற்பாசி பூங்கா அமைய உள்ள மாவட்டம். ஸோ கடற்பாசி அப்படின்னா எனக்கு தெரிஞ்சிருச்சா. ஸோ கடற்கரையொட்டி உள்ள மாவட்டத்தில் தான் இருக்கும் அப்படின்றது. ஸோ ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது. அதுவும் எக்ஸாக்டாக என்ன பிளேஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழமாவூர் அப்படின்ற ஒரு ஊரில் அமைச்சிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மீனவர்கள்லாம் மீன் பிடிப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு இது எக்ஸ்ட்ரா வந்து ரெவன்யூ கொடுக்கறதுக்காக, வருவாய்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீம் வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 2021 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 169. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. கீழே இருக்கிறதுல எது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2023 ஆண்டிற்கான மதிப்புமிக்க நார்மன் இ போர்லாக். இந்த நார்மன் இ போர்லாக் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எப்படி ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் யார் அப்படின்னா இந்தியாவில் கேட்டால் MS சுவாமிநாதன் சொல்லுமோ அந்த மாதிரி உலகம் முழுவதும் பசுமை புரட்சி கிரீன் ரெவல்யூஷனோட ஃபாதர் யாருன்னு கேட்டா இந்த நார்மன் இ போர்லாக் தான் சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ அந்த விருது 2023ல யார் வாங்கியிருக்காங்கன்னா ஸ்வாதி நாயக் அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டான்னு கேட்டிங்கன்னா கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் இந்தியர், இந்த விருது வாங்கின 3வது இந்தியர். ஃபர்ஸ்ட் வந்து யார் வாங்கியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதித்தி முகர்ஜி அப்படின்றவர் வாங்கியிருக்காங்க. அதித்தி முகர்ஜி. ஸோ எந்த வருஷம் அப்படின்னா 2012ல வாங்கியிருக்காங்க. ரெண்டாவதா வாங்கின நபர் வந்து பார்த்தீங்கன்னா மகாலிங்கம் கோவிந்தராஜ் இவங்க வாங்கியிருக்காங்க. இவங்க எந்த வருஷம்னா 2022ல வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்த வருஷமும் நமக்கு தான் கிடைச்சிருக்கு. ஸோ 2023ல இவங்க ஸ்வாதி நாயக்கன்றவங்க வாங்கியிருக்காங்க. இவங்க எந்த மாநிலத்தை சார்ந்தவங்கன்னா ஒடிசா மாநிலத்தை சார்ந்தவங்க. ஸோ இது அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஒடிசாவில் வறட்சியை தாங்கும்
ஷாஹாபாகி டன் அரிசியை வகையை அறிமுகப்படுத்தியதற்காக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நமக்கு 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். அப்போ ஆன்சர் என்ன இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் ஏல இருக்கு. ஸோ 1 and 2 அப்படின்றது நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 170. ஸோ எண்ணெய் கசிவை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் பாக்டீரியா எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சூடோமோனாஸ் பொடிடா. ஓகேங்களா? ஸோ இது என்னன்னா ஒரு சின்னதாக ஒரு மைக்ரோப் தான். இது என்ன பண்ணுவாங்கன்னா வைக்கோல் இருக்கு இல்லையா, அந்த வைக்கோலோட பரப்பில் வச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ அது என்ன ஆயிடுனா அது அங்கவே வந்து நிறைய பாக்டீரியாஸ் உருவாகி இது வந்து கடல்ல எண்ணெய் கசிவு எந்த பகுதியில் ஏற்படுதோ அந்த பகுதியில் இந்த வைக்கோலை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவாங்க. அப்படி வைக்கோலை ஸ்ப்ரெட் பண்ணி விடும்போது அது ஃபுல்லாக வந்து அப்சர்வ் பண்ணிடும். ஓகேங்களா? அந்த எண்ணெய் கசிவுகள்லாம் அப்சர்வ் பண்ணிடும். ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்டது தான். இது வந்து எந்த வருஷம் இது பண்ணியிருப்பாங்கன்னா 1971 டிஸ்கவர் பண்ணியிருப்பாங்க. டிஸ்கவர் பண்ணவர் யாருன்னா ஒரு இந்திய வம்சாவளியை சார்ந்தவர் தான். ஓகேங்களா? பட் அவர் அமெரிக்க வாழ் இந்தியர். ஸோ யாருன்னா ஆனந்த் மோகன் சக்கரவர்த்தி அப்படின்றவர். ஆனந்த் மோகன் சக்கரவர்த்தி. ஓகேங்களா? ஸோ இவர் தான் இந்த பாக்டீரியா வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. இதோட பயன்பாடு அப்படின்றது எண்ணெய் கசிவை சுத்தம் செய்வதற்கு. ஓகேங்களா? கிளீனிங் ஆயில் ஸ்பில்ஸ். So next question number 171. What is the proposed shipping route between India and Russia ன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே முன்மொழியப்பட்டுள்ள கப்பல் வழித்தடம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நாடுகளுக்கு இடையே வணிகம் ட்ரேடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழித்தடம் அமைச்சதுனால நமக்கு வந்து எவ்வளோ டேஸ் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில இருக்க தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 டேஸ்ல இவங்களால வந்து போயிட்டு வர முடியும். ஓகேங்களா? ஸோ அது எதுக்கு இடையில அமைச்சிருக்காங்கன்னா சென்னைக்கும் விளாடிவோஸ்டாக் அப்படின்ற ரஷ்யாவுடைய ஒரு நகருக்கும் இடையில அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்கோ, இது வந்து ரஷ்யாவின் தலைநகர். So next question பாருங்க, who was the special guest at Republic Day in 2024? ஓகேங்களா? 2024 குடியரசு தின சிறப்பு விருந்தினராக பங்கேற்றவர். ஒவ்வொரு வருஷமும் பங்கேற்பாங்க. இந்த வருஷம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செலிப்ரேட் பண்ணது 75th ரிபப்ளிக் டே. ஓகேங்களா? இந்த ஸ்பெஷல் ஈவெண்ட்ல நமக்கு கலந்துக்கிட்டவர் யாருன்னா இமானுவேல் மேக்ரான் அப்படின்றவர் தான் கலந்துருப்பாரு. இவர் என்ன நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர். ஓகேங்களா? ஸோ அடுத்து ரெசிஷனை கொடுத்துருக்காங்களா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து. ஸோ இங்கிலாண்டோட பிஎம்ஐ இப்போ இருக்காரு கரண்ட்ல. ஸோ நெக்ஸ்ட் ஜோ பைடன், இவர் அமெரிக்கா. ஓகேங்களா? ஸோ யூஎஸ்ஏல இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் புமியா கிஷோட வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானோட பிஎம். ஸோ நெக்ஸ்ட் இது எல்லாமே கரண்ட்ல இருக்கவங்க. ஸோ நெக்ஸ்ட் 173 6th edition ஆஃப் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் வில் பி ஹெல்டிங்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 6வது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகள் எங்க நடைபெற உள்ளது அப்படின்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தான் நடத்த போறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 சிட்டிஸை ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ 4 சிட்டி அப்படின்றது எங்கெங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி, சென்னை, மதுரை, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். ஸோ இந்த 4 இடத்துல அப்படின்றது ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 174 ஜன்ஜாதிய கௌரவ் திவாஸ் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஜன்ஜாதிய கௌரவ் திவாஸ் எதுக்காக செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பழங்குடியினருக்கான தினம்ங்க. ஸோ பழங்குடியினர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள கௌரவிக்கிறதுக்காக செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு தினம் தான். அது எப்பன்னா நமக்கு நவம்பர் 15 செலிப்ரேட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து நவம்பர் 14. இந்த நவம்பர் 14 வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் சில்ட்ரன்ஸ் டே. ஸோ நேஷனல் சில்ட்ரன்ஸ் டே இது எதுக்காகனா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, நேருவோட பர்த்டே அன்னைக்கு தான் நம்ம நேஷனல் சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேட் பண்றோம். அடுத்தது நவம்பர் 17. ஸோ இது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் டே. ஓகேங்களா? ஸோ இது சர்வதேச மாணவர்கள் தினம், இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் டே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 20 இது வந்து இன்டர்நேஷனல் அப்படின்னா வேர்ல்டு. ஸோ வேர்ல்டு சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 175 பாருங்க, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் விச் இயர்னு கொடுத்துருக்காங்களா. தேசிய புலனாய்வு சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா 2008 வந்து பண்ணியிருப்பாங்க. அடுத்தது 2010 வந்து பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் கிரீன் ட்ரிபுனல் ஆக்ட். இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் 2013 வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட். ஓகேங்களா? ஸோ
ஸோ நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்றது 2013 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அடுத்து 2016, இந்த 2016 வந்து பார்த்தீங்கன்னா 1 நவம்பர் 2016 கடைசியாக இந்த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டேட் எதுனா தமிழ்நாடு தான். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க.